அனைவருக்கும் வணக்கம். டிஸ்கிளைமரை ரீட் பண்ணிக்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு பிரீமியம் வித் நிப்டி ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூவ்மெண்டம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். நம்ம பார்த்தா நிப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஸோட க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க. சரிங்களா? ஓப்பனிங் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து ப்ரீஸோட க்ளோசிங் பிரைஸ் ஓப்பனிங் கொடுத்துட்டு ஓப்பனிங் பிரைஸுக்கு அப்போ வந்து ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இங்க இருந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கன்யூஸா செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். சரிங்களா? அப்படிங்கும்போது இவங்க இந்த இடத்துல வந்து ஒரு கால் செல்லர் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது எதனால அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும். அதாவது கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடிஞ்சு. அப்படிங்கும்போது நமக்கு ஓவரால் இங்க இருந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா மூமெண்டம் ஆயிட்டு எண்ட் ஆஃப் த டைம்ல ஒரு செல்லிங் கிரியேட் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து நமக்கு வந்து பிலோ ஓப்பன் ஆயிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பனிங் பிரைஸ்க்கு அப்போ வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓவரால் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்த கன்வியூஸா செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து சரிங்களா ஓப்பனிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து போகணும். சரிங்களா? அப்படின்னா லோவுக்கு பிலோவும் போகணும். வித் நியரஸ்டா பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா லோ வந்து நியரஸ்டா இருக்கு. சரிங்களா? அதுக்கு பிலோ வந்து போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டியை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஆள் இவங்க ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பையிங் உண்டான ஆக்டிவிட்டி நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஓப்பனிங் பிரைஸ் வித் க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் வந்து ட்ரேட் ஆகும்போது நமக்கு ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்கணும். அப்படிங்கும்போது அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து நியரஸ்டா வந்து லெவல்ஸ்ன்னு பாருங்க நமக்கு 400 பாயிண்ட் 23,400 இருக்காங்க. அப்படிங்கும்போது க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்தோன்னா 100 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் வந்து இருக்கு. அப்படின்னா வந்து மூமெண்டம் ஆனா நமக்கு வந்து இது வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிப்போ எதனால ரீசன்ஸ் அப்படின்னா இந்த இடத்த இங்க இருந்து செல்லிங் பண்ணா இங்க இருந்து நமக்கு வந்து பிரேஸோட க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து விழுந்திருக்காங்கன்னா இங்கேயும் ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா வந்து கால் செல்லர்ஸ் வந்து நமக்கு வந்து அபோவ் வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து வரும். சரிங்களா? அப்படின்னா ஒரு பிரைஸுக்கு அபோவ் வந்து க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் வந்து போகும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு லாஸ் வரும். அப்படிங்கும்போது திரும்ப அவங்க வந்து பொசிஷன் வந்து நியூவா வந்து பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணா தான் நமக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறது பிலோ வரும். அப்படிங்கும்போது இங்க வந்து பிலோ வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா வந்து நமக்கு மேஜரா வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அதுக்காக வந்து ரியாக்ட் பண்ணாது. புட் செல்லர் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து கால் செல்லர்ஸ் வந்து டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து பொசிஷன் கிரியேட் பண்ணா புட் செல்லர் அவங்களுக்கு ஈக்குவலா அபோவ் வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாதான் புட்டோட பிரீமியத்தை வந்து அங்கேயே வந்து செல் பண்ணணும். சரிங்களா? அப்படிங்கும்போது அவங்க வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவாங்கன்னா கிடையாது. எதனால ரீசன்னா இவங்க ஒரு லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து இருக்காங்க. அப்படின்னா வந்து ஹை பிரைஸ்ல இருக்காங்க. அப்படின்னா காலோட பிரீமியம் ஹை பிரைஸ்ல இருக்கும்போது புட்டோட பிரீமியம் என்னவா இருக்கும்? லோ பிரைஸா இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது லோ பிரைஸ்ல யாருமே வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டியை புட் செல்லர்ஸ் வந்து பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது இங்கிருந்து நமக்கு வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன் போகணும்னா புட் செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டியை அந்த லோ பிரீமியமா இருந்தாலும் செல் பண்ணணும் அப்படிங்கறத அந்த இடத்த பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க செல் பண்ணிக்கிறாங்கன்னா மேஜரா வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணல அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அங்கிருந்து வந்து பார்த்தா நமக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறது ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் வந்துருக்கு. அப்படிங்கும்போது நாம ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளதான் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து க்ளோசிங் வச்சாங்க. சரிங்களா? க்ளோசிங் வச்சு அடுத்த கேண்டில் கன்டினியூ பண்ணாலும் கன்டினியூ பண்ணல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு அபோவ் போறாங்க அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் இங்க இருந்து அபோவ் போறாங்கன்னா நமக்கு வந்து மேலதான் போய் ஆகணும். அப்படிங்கும்போது க்ளோசிங் பிரைஸ்க்கு தான் போய் ஆகணும். அப்படிங்கும்போது நமக்கு அதை பேஸ் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு டைரக்ஷன் என்ட்ரி அதாவது இது வரைக்கும் சரிங்களா இந்த 223,500 வரைக்கும் ஒரு டைரக்ஷன் என்ட்ரி வந்து பிளான் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபியூச்சர்ல வந்து மூவ்மெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து பிரீமியத்துல ஒரு பையிங் இந்தியன் எக்ஸிட் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தா நமக்கு இங்க மேஜரா வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வித் ஓடிஎம்மா கன்வெர்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்க வந்து டைரக்ஷன் இருக்கும். அப்படின்னு பாருங்க நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 23,400 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரைக் வந்து 23,400 ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எதுக்குள்ள வந்து போகணும் அப்படின்னா வந்து 23,500 அப்படிங்கிற ஓடிஎம் ஸ்ட்ரைக்குள்ள போகணும்.
சரிங்களா. அப்படிங்கும்போது நமக்கு இவங்க வந்து ஏடிஎம்மா இருக்காங்கன்னா இந்த பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,500க்குள்ள போகும்போது அவங்க என்ன ஆகுவாங்க, அடிஷ்னலா வந்து அவங்க வந்து ஏடிஎம்மா இருக்கிறீங்க ஓடிஎம்மா ஆவாங்க. அவங்க அதுக்காக ஒரு பிரீமியம் பிரைஸ்ல ஏடிஎம் வித் ஓடிஎம்மா கன்வெர்ட் ஆகிறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும், யார் வழிபடணும் அப்படின்னா புட் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வழிபடணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் இருந்து காலோட பிரீமியம் வந்து டிராப் ஆகும். அப்படிங்கும்போது புட்டோட பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸ்ல பார்த்தா நமக்கு வந்து புட் செல்லர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். அப்படிங்கும் போது மட்டும்தான் இங்க உண்டான ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸ்குள்ளேயே நமக்கு வந்து சஸ்டெயின் பண்ண ஒரு 50 பாயிண்ட்குள்ளேயோட சஸ்டெயின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது ஒரு ஒரு பேலன்ஸ் ஏரியாவா நமக்கு வந்து இங்க பார்க்க முடியும். சரிங்களா. இந்த ஒரு ஏரியா பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பேலன்ஸ் ஏரியாவா இருக்கு. நமக்கு வந்து நெக்ஸ்ட் டேவ்ல எந்த அளவுக்கு வந்து அபோவ் போறாங்களா இல்ல கன்டினியூஸா ஃபால்க்கு உண்டான ஆக்டிவிட்டி பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டேஸ்னா எக்ஸ்பிரி முடிஞ்சு நமக்கு வந்து டே 2 வந்திருக்கும். நம்மளா டே 2ல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சைட்வேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியும். இதுல இருந்து நமக்கு வந்து அபோவ் போறாங்களா இல்ல இதுல இருந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பாக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓவரால் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் உண்டான டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஓவரால் பார்க்கணும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்து நமக்கு வந்து இங்க வந்து ரீடெஸ்டா வந்து பார்க்க முடியும். சரிங்களா. ஒரு ஃபிபனாச்சில வந்து நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்டா வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓவரால் நமக்கு வந்து பிரீமியம் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரைக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ரைக்குள்ள சேஞ்சஸ் ஆகல, அதாவது ஏடிஎம்ல இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஓடிஎம்மா ஆகல அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த லெவல்ஸ்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து 0.5 அப்படிங்கிற ஃபிபனாச்சி லெவல்ஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஒரு ஆப் பேக்ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் போடுறது ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஆப் பேக்ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படிங்கும்போது பிரீமியத்துல எந்த மாதிரி வந்து பார்க்கலாம். சரிங்களா. பிரீமியத்துல எந்த மாதிரி வந்து அபோவ் இருக்காங்க, இவங்க வந்து ஹைக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 2 ஸ்ட்ரைக்கும் வந்து சேம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தா நமக்கு வந்து காலம் பார்த்தீங்கன்னா 23,400 ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது ஓவராலா நமக்கு இந்த இடத்துல வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அந்த 23,400 அப்படிங்கிற பிரீமியம், அதாவது நமக்கு வந்து ஒரு கேப் டவுன், அதாவது ப்ரைஸோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ வந்திருக்காங்கன்னா அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹைக்கு மேல வந்து காலோட பிரீமியம் ட்ரேட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து பார்க்கணும். சரிங்களா. நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஹை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 240 அப்படிங்கிற பிரைஸுக்கு ஹைக்கு மேல நமக்கு வந்து 23,400 பிரீமியம் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா வந்து இல்ல அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரிங்களா. நமக்கு வந்து என்ன பிரைஸ் 240 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோவ் வந்து காலோட பிரீமியம் ட்ரேட் ஆகும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன், அதாவது காலுக்கு உண்டான டைரக்ஷனை வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது இவங்க வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன்ல வந்து இல்ல. சரிங்களா. அப்படிங்கும்போது இப்போ வந்து காலோட பிரீமியம், அதாவது காலோட பிரீமியம் அப்புக்கு உண்டான டைரக்ஷன் இல்லைன்னா புட்டோட பிரீமியம் அப்புக்கு உண்டான டைரக்ஷன்ல இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல காலோட பிரீமியத்தோட ஓப்பனிங்ல வந்து ஹை வித் க்ளோசிங் பிரைஸும் எடுக்கலாம். சரிங்களா. நமக்கு பாருங்க என்ன நடந்திருக்காங்க அப்படின்னா வந்து 185 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோவ் வந்து ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்து வந்திருக்காங்க மேலதான் வந்து ஓப்பனிங் கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, நியரஸ்டா வந்து 180 அப்படிங்கிற, சரிங்களா, 183 சரிங்களா, 185 அப்படிங்கிற ஹையை நோக்கி வந்து வந்துட்டு இருக்காங்க. வந்து இங்கிருந்து வந்து செல்லிக்குண்டான பிரீமியம் தான் இருக்கு. அதாவது கால் செல்லரை பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்களும் செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்றாங்க, இவங்களும் செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படி ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் ஆஃப்டர், சரிங்களா. அப்படிங்கும்போது இவங்க பாருங்க, அப்படிங்கும்போது நமக்கு இங்க இருந்தே தெரியும் புட்டோட பிரீமியத்தை ஹை பிரைஸ்ல 239 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த பிரீமியம், அதாவது 188 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து புட்டோட பிரீமியம் ட்ரேட் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து
ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அப்புக்கு உண்டான டைரக்ஷன் நமக்கு ஃபாலோ பண்ணல, டவுனுக்கு உண்டான டைரக்ஷனும் வந்து நமக்கு வந்து இந்த இடத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படிங்கும்போது ஒரு ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணிட்டு ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்த எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நாம வந்து லோ லெவல்ஸ் எடுப்போம். பாருங்க நமக்கு வந்து காலோட பிரீமியத்தோட லோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 126 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து புட்டோட பிரீமியம் போனாங்கன்னா நமக்கு வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா எந்த லெவல்ஸ் எதிர்பார்க்கலாம், க்ளோசிங் பிரைஸ் எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல் ஓப்பனிங் பிரைஸ்க்கு அபோவ் வந்து ட்ரேட் ஆகிறாங்க, அதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு காலுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. நமக்கு இங்க பாருங்க, இதுலயே பாருங்க 126 அப்படிங்கிற லெவல்ஸ் சரிங்களா, 126 இங்க வந்து டேப் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்க வந்து டேப் பண்ண போது பாருங்க, டேப் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன நடந்திருக்காங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பிலோ வந்து போகல, அதாவது காலோட பிரீமியத்தோட லோவுக்கு பிலோ வந்து இவங்க வந்து போகல அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது காலோட பிரீமியத்துக்கு லோவுக்கு பிலோ வந்து போகல அப்படின்னா வந்து நமக்கு அந்த 239 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்த க்ளோசிங் பிரைஸ் மேஜரா வந்து ரெஃபரன்ஸா இருக்கு, அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கா வந்து எஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த ஹையையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து 240 இருக்காங்க. க்ளோசிங் பிரைஸ் அதாவது பார்த்தா நமக்கு வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 221 இருக்காங்க. நமக்கு வந்து டே கேண்டல்ல பார்க்கும்போது பார்த்தோம்னா நியரஸ்டா இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். வித் க்ளோசிங் வித் 23,400 ஹைக்கும். அப்படிங்கும்போது இவங்க வந்து 121க்கு போகும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 239க்கு அபோவ் வந்து இருந்திருக்கணும் சரிங்களா. இல்லைன்னா க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ்னாச்சும் இருந்திருக்கணும். இவங்கனால அதனால அங்கிருந்து நிக்க முடியல சரிங்களா. அங்கிருந்து பார்த்தா பிரைஸ் வந்து டிராப் ஆயிரும். அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தா நமக்கு இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போகாது அப்படிங்கிறது தெரியும். அதாவது புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் விட்டு ஹைக்கு மேல போகாது அப்படிங்கிறது கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஹைக்கு மேல வந்து புட்டோட பிரீமியம் போகல அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன்ல வந்து இருக்குமா அப்படின்னா கிடையாது சரிங்களா. அப்படிங்கும்போது புட்டோட பிரீமியம் ஒரு ஹைக்கு மேல போகல அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து செல்லிங் உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது புட்டோட செல்லிங் உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட்டுக்கு வந்து அப் உண்டான டைரக்ஷன் தான் போகும் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து மேஜரா ஒரு லெவல்ஸ்க்கு வரும்போது பொசிஷன் கவர் பண்றது, அந்த லெவல்ஸ் போகும்போது செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்றது, அதே தான் நமக்கு வந்து கண்டினியூஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்க முடியும். நமக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க ஸ்பாட் சார்ட்ல ஃபியூச்சர் சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் பிலோ வந்துட்டு நமக்கு வந்து கண்டினியூ பண்ணாம இங்க இருந்து வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன் போயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட பாருங்க நமக்கு வந்து இதோட க்ளோசிங் பிரைஸ் சரிங்களா, 5 மினிட்ஸ் கேண்டல்ல க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் வந்து போக முடியும். இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க 183 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. நமக்கு பாருங்க இது வந்து 183 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்த பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசா மூவ்மெண்டம் இல்லைனாலும் நமக்கு வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நிறைய வந்து இந்த இடத்துல வந்து சைட் பேஸ்ல வந்து கிளியரா வந்து கிடைச்சிருக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்விங்கோட ஹை அண்ட் லோவுக்கும் வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துட்டீங்கனாலுமே நமக்கு வந்து ட்ரேடிங் வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குது. ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎம் டு ஓடிஎம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஓகே, நமக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிஎம் ஸ்டேக்கில் இருந்து ஏடிஎம் ஸ்டேக்கில் இருந்து அவங்க வந்து ஓடிஎம் ஆகிறாங்களா, ஓடிஎம் ஆகிறாங்கன்னா அடுத்த ஸ்டேக்கு உண்டான பிரீமியம் மெத்தோட ஹைக்கு வந்து பிலோ வந்து போகணும் சரிங்களா. அப்படிங்கும்போது இவங்க வந்து அவங்க லெவல்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஓடிஎம்மா இருந்துட்டு அவங்க ஏடிஎம்மா போகணும், நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து போகணும். அவங்களோட லோ லெவல்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா அவங்க அபோவ் வந்து போகணும். அதாவது கீழே இருக்கிற ஸ்டேக் வந்து லோ லெவல்ஸ் இருந்து அபோவ் வந்து போகணும், ஹை லெவல்ஸ்ல இருந்து பிலோ வந்தாங்கன்னா நமக்கு வந்து ஓடிஎம்மா ஆகுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இதுல பாருங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பெருசா அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகல. பாருங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல நமக்கு வந்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் பிரைஸா வந்து எடுத்திருக்கோம், ஹையா வந்து எடுத்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 23,500 பிரீமியத்தோட ஹை லெவல்ஸ், அந்த லெவல்ஸ்ல வந்து எடுத்திருக்கோம். அந்த லெவல்ஸ் வந்து ஹை லெவல்ஸுக்கு பிலோ வந்து வந்தாங்க, வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்டினியூ பண்ணல அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து க்ளோஸ் வச்சாங்க சரிங்களா. அப்படிங்கும்போது வந்துன்னா இவங்க ஏடிஎம்மா இருக்கும்போது இந்த லெவல்ஸ் அதாவது 23,500 பிரீமியத்தோட ஹைக்கு பிலோ வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம்மா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாருங்க
நமக்கு அப்பு உண்டான டைரக்ஷன் வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது க்ளோசிங் பிரைஸ்ல ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அதோட பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ் 23,400 பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ்லயே ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. சரி, ஓகேங்களா? அப்படிங்கும்போது பாருங்க, நமக்கு வந்து ஒரு சிங்கி வந்து கிடைச்சிருச்சு, ஹைக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்படிங்கும்போது ரெஃபரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஹைக்கு பிலோ வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்தாங்கன்னா தான் ஓடிஎம் சேஞ்சஸ் ஆவாங்க. பாருங்க, நமக்கு வந்து இந்த ஹைக்கு வந்திருக்காங்க. ஹைக்கு வந்துட்டு நமக்கு வந்து அதுக்கு பிலோ வந்து வரல. பாருங்க, இதோட ஸ்விங்கோட ஹைக்கு பிலோ வந்து அடுத்த நெக்ஸ்ட் காலோட பிரீமியம் 23,400 அப்படிங்கிறது 23,500 காலோட பிரீமியத்தோட ஹைக்கு பிலோ வந்து வரல அப்படிங்கிறது பார்க்கணும். அவங்க வந்து ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம் கன்வெர்ட் ஆக விரும்பல அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா லெவல்ஸ்ல வந்து அப்படியே வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. பெரிய கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சு நமக்கு இந்த லெவல்ஸ்ல வந்து நின்றுருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லெவல்ஸ் வந்து அப்படியே ஸ்விங்கோட ஹையில வந்து நின்று அங்கிருந்து வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓவரால் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்த பாருங்க, ஒரு டோஜி கேண்டில் நமக்கு வந்து இந்த கேண்டிலோட லெவல்ஸுக்கு வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா இந்த லெவல்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இப்ப பாருங்க, மேல போயிட்டு நமக்கு இந்த அளவு ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இவங்க வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்திருக்காங்க, ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம்மா வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து கன்டினியூ பண்ணுதான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கேண்டில் எப்பயுமே மேஜரா ஒரு கேண்டில் க்ளோசிங் வைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ணுதான்னு பார்த்துட்டு அடுத்த கேண்டில் கூட என்ட்ரி எடுக்கலாம், நமக்கு தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஓடிஎம்கா வந்திருக்காங்க, இவ்வளவு பெரிய கேண்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து புட் சைடு வந்து போயிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து லாக், சரிங்களா? ஸ்டாப் லாஸ்ங்கிறது நமக்கு வந்து கிளியரா வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிலோ வந்துட்டு நமக்கு வந்து லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போயிருக்காங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு அப்புக்குண்டான டைரக்ஷன்ல இங்க சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் சார்ட்ல பார்க்கும்போது லெவல்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது பிரீமியம் லெவல்ஸ்லயும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது. அப்படிங்கும்போது நமக்கு இங்கிருந்து ஒரு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயமா தான் அதிகமா எதிர்பார்க்க முடியும். ஏன்னா வந்து நீங்க வந்து இதுலயும் வந்து கிளியரா வந்து நமக்கு வந்து டைரக்ஷன் இல்லைன்னா நீங்க வந்து ட்ரேட் அவாய்ட் பண்றது வந்து பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இங்க பிளெக்சிவஸ்ல வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய லாசஸ்ல கொண்டு போய் விடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற தெளிவா சொல்லிக்கிறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.